இது பாருங்கள் பூ இப்போ தான் ஆரம்ப நிலையில் இருக்குது. இது பாருங்கள் ஆரம்ப நிலை. இந்த மாதிரி பூ வரப்போ ஒடிச்சு விட்றது நல்லது. இதுதான் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் வரக்கூடிய பூ. இந்த பூவை என்ன பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி வர்றப்போ கிள்ளி விட்டுறணும். ஆரம்ப ஸ்டேஜில் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வரப்போ கிள்ளி எரிஞ்சிடணும். நீங்கள் கிள்ளாம விட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா இந்த மாதிரி வந்து தண்டு வீங்கிடும். அதாவது மண்ணில் இருக்கக்கூடிய சத்து எல்லாமே மேலே தண்டு பகுதிக்கு வந்துடும். இப்படி எல்லா காடுமே பூ பூக்க விட்டுட்டிங்கன்னா எல்லா தண்டுமே பெருசாகிடும். மண்ணில் இருக்கக்கூடிய நம்ம கொடுத்த உணவு எல்லாமே வெங்காயத்தாளோட தண்டு பகுதிக்கு வந்துடும். அப்புறம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா உருண்டையாக இருக்காது. அப்புறம் வெங்காயத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது கலரும் மங்கி போயிடும். வெங்காயம் வெயிட் வராது. உருண்டையாக இருக்கக்கூடிய வெங்காயம் வந்து இப்படி தான் நீளமாக வந்துடும். மார்க்கெட்டில் விலை போகாது. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 70% விலையை குறைச்சி தான் வாங்குவாங்க. ஒரு நூறுரூவாய்க்கு போகுதுன்னா இந்த மாதிரி வந்து வெங்காயத்தை கொண்டு போனீங்கன்னா 30 ரூபாய்க்கு தான் போகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வெங்காயம் பூ பூக்குதுன்னு தெரிஞ்சுன்னா தண்ணி பாய்ச்சிட போது நீங்கள் உள்ளே நடந்துக்கிட்டே வர இருக்கக்கூடிய பூக்களை வந்து இந்த மாதிரி இணுக்கி விடுறது நல்லது. இது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆரம்ப ஸ்டேஜில் வரும். வர்றப்போ இப்படி இணுக்கி விட்டுறணும். அதே போல் இந்த நுனிக்கீரைகள் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க விவசாயிகள். இந்த நுனிக்கீரைகள் இருக்கிறது நல்லது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நுனிக்கீரை இருக்கக்கூடிய வெங்காயத்தாளில் இந்த பூ வந்திருக்காது. அப்போ நுனிக்கீரைகள் இருக்கிறது வந்து வெங்காயத்தாளில் நல்லது தான். இந்த நுனிக்கீரைகள் இல்லாமல் வந்துச்சு அப்படின்னா வெங்காயத்தால் எல்லாத்துலேயும் பூ பூத்துடும். அப்புறம் பூ பூத்துறதுனால வெங்காயம் வந்து சிறப்பாக வராது. ஊசியாக போயிடும், உருண்டையாக வராது, கலர் போயிடும், வெயிட் வராது.